அண்ட் ஹாய், வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஜேஜே கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ரிச்சான க்ரீமியான, அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்டில் உள்ள ஒரு க்ரீன் பீஸ் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அதுக்கு தகுந்தா போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 2 பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் அரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், கூடவே கல்பாசி. நான் 1 கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 10 போல் கேஷ்யூ நட் வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளியை சும்மா ஒரு 5 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம இந்த பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன், வெங்காயம், அதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே அந்த கேஷ்யூ நட்டையும் போட்டு ஓரளவு வதக்கிக்கலாம். அதாவது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆனோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். இதுதான் இந்த க்ரீன் பீஸ்லேயே மெயின். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோ அவங்கள சேரும். இப்போ வதங்கிடுச்சு, அதை நம்ம ஆற வச்சாச்சு அரைக்கிறதுக்காக. இப்போ அதே பேனில் கூட ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாப் பண்ண வெங்காயம், அதை இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த 3ஐயுமே ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் நான் கொடுக்குற அதே அளவில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டை கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போது இந்த அளவு வதங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்த பிறகு நீங்கள் செய்யுங்க. இப்போது பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதாவது கலருக்காக, காரம் கம்மியாக இருக்கும். நம்ம காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டோம். அதனால இதில் காரம் தேவையில்லை. நம்ம கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக செய்யுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம தக்காளி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். பட்டாணி வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணிலாம் ஓரளவு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம வெங்காயமும் கேஷ்யூவும் வதக்கி ஆற வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ தான் சேர்க்கணும். இதை சேர்த்த உடனே ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். அது கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தகுந்தாப்பில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ஜாரை அலசி கொஞ்சம் ஊற்றிட்டு, அது போக தண்ணி இதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். இது சப்பாத்தி, நான் 2க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை 3க்குமே ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கலரும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி போட்டுக்கிட்டேன்.
இப்போ ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கண்டிப்பாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதாவது சீனி. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்ல அந்த உள்ளங்கையில் நான் காட்டின மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு மூடிடுங்க. நல்ல சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க. அது ஒரு 2 நிமிஷம் போல் அந்த ஸ்மெல் இது வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தீங்களா இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு? சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நாம் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட க்ரீன் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் 2 பீஸ் பட்டர் போட்டிருக்கேன். அந்த போடுற கிளிப்பு கட் ஆயிடுச்சு, சாரி. இதை தெரியுதா உங்களுக்கு? ஃபைனலாக கார்னிஷ்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பட்டரை லாஸ்ட்டாக கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் அந்த பட்டர் டேஸ்ட் செமையாக இருக்கும், அந்த மசாலாவோட ரிச் டேஸ்ட்டே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.